சற்றுமுன்னர் கிடைத்திருக்கும் ஒரு செய்தி, பிக் பிரேக்கிங் நியூஸ். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற ஜூலை 10 அன்று நடைபெற இருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஆளும் கட்சியினுடைய அராஜகம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், அது மட்டுமில்லாமல் திமுக மற்றும் அவருடைய அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்வார்கள் என்ற காரணத்தினாலே இடைத்தேர்தலிலே போட்டியிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று ஒரு பெரிய அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பது என்பது முதல் முறையாக இதுவே இருக்கும் சமீப கால வரலாற்றில் என்பது மிகவும் முக்கியம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடையே இந்த புறக்கணிப்பு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இனிவரும் காலங்களிலே அதிமுக எப்படி தன்னுடைய நிலைப்பாட்டை கொள்கிறது என்று. அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய முக்கியமான செய்தி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும்.